ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஓஷனா புக்ஸ். இன்னைக்கு நம்ம வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ரோமியோ அண்ட் ஜூலியட் நாடகத்தோட கதை சுருக்கம் தான் பார்க்க போறோம். ரோமியோ அண்ட் ஜூலியட் இந்த நாடகத்தை ஃபர்ஸ்ட் வில்லியம் ஷேக்ஸ்பியர் 1594 தான் இதை வந்து ஸ்டேஜ் பண்ணார். அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த டிராமா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் ட்ராஜடி ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியரா இருக்குது. பிளஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் லவ் ஸ்டோரியாவும் இந்த ரோமியோ ஜூலியட் வந்து டிராமா வந்து இருக்குது. ரோமியோ ஜூலியட் கதை எங்க நடக்குதுன்னா, இத்தாலி நாட்டுல வெரோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி. இந்த சிட்டில தான் இந்த கதை நடக்கிற மாதிரி வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து எழுதியிருப்பாரு. இந்த சிட்டில ரெண்டு நோபல் ஃபேமிலிஸ் இருக்காங்க, ரொம்ப முக்கியமான ஃபேமிலிஸ். ஒரு ஃபேமிலியோட பேர் வந்து மாண்டெக்யூ, இன்னொரு ஃபேமிலியோட பேர் வந்து கேப்புலெட். இந்த ரெண்டு ஃபேமிலிக்கு நடுவில் பல ஆண்டுகளா வந்து ஒரு வாக்கிய தகராறு மாதிரி ஒன்று நடந்தது. ரோமியோ மாண்டெக்யூ ஃபேமிலியோட சேர்ந்த பையன், அதே மாதிரி ஜூலியட் வந்து கேப்புலெட்டோட பொண்ணு. ஃபர்ஸ்ட் ரோமியோ வந்து ஜூலியட்டை வந்து லவ் பண்றாரு. ரோமியோட ஃபர்ஸ்ட் லவ் யாருன்னு கேட்டீங்கன்னா ரோசோலினா அப்படின்னு சொல்லிட்டு கேப்புலெட் ஃபேமிலியில இருக்கிற இன்னொரு பொண்ணை தான் வந்து ரோமியோ வந்து லவ் பண்றாரு. இது வந்து இந்த மாண்டெக்யூ ஃபேமிலியில இருக்கிற ரோமியோட கசின்ஸ் எல்லாருக்குமே தெரியுது. ஆனா ரோமியோ வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காரு. அந்த டைம்ல கேப்புலெட் ஃபேமிலியில வந்து ஒரு பார்ட்டி நடக்குது. இந்த பார்ட்டிக்கு நம்ம போய் ரோசோலினா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோமியோ, அவரோட ஃப்ரெண்டு, அவனோட கசின்ஸ் எல்லாமே வந்து பார்ட்டிக்குள்ள வந்து போயிடுறாங்க. அந்த பார்ட்டியில் கலந்துக்கும் போது ரோமியோ வந்து ஜூலியட்டை பாக்குறாரு. பார்த்த அடுத்த நிமிஷம் வந்து ஜூலியட்டை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. அட் த சேம் டைம் ஜூலியட்டும் வந்து ரோமியோவை பாக்குறாங்க. ஜூலியட்டும் வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ரோமியோ பார்ட்டிக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியட்டோட கசின்ஸுக்கு எல்லாருக்குமே தெரிய வருது. உடனே ஜூலியட்டோட கசின் அவர் என்ன பண்றாரு, ரோமியோ ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே வந்து வெளில போக சொல்றாரு. ரோமியோ அண்ட் கசின்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வெளில வந்துடுறாங்க. ஆனா ரோமியோக்கு ஜூலியட் நினைப்பாவே இருக்கு. அதே மாதிரி ஜூலியட்டுக்கும் ரோமியோ நினைப்பாவே இருக்கு. ரோமியோ என்ன பண்றாரு, நைட் யாருக்குமே தெரியாம ஜூலியட்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறாரு. சொல்லி வச்ச மாதிரி ஜூலியட்டும் ரோமியோக்காக அவங்க பால்கனில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரோமியோ வந்து பால்கனி மேல ஏறி ஜூலியட் கிட்ட கேட்கிறாரு, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. ஜூலியட்டும் ஓகே, நம்ம நாளைக்கே வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த ஊர்ல ஃபாதர் லாரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த ஃபாதர் லாரன்ஸுக்கு போத் மாண்டெக்யூ அண்ட் கேப்புலெட் இந்த ரெண்டு ஃபேமிலி பத்தி நல்லாவே தெரியும். ரோமியோ அண்ட் ஜூலியட் ரெண்டு பேருமே ஃபாதர் லாரன்ஸ் கிட்ட போறாங்க. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஃபாதர் லாரன்ஸ் என்ன பண்றாரு, சரி ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா இந்த குடும்பம் ஒண்ணு சேர்ந்துரும், ரெண்டு குடும்பம் ஒண்ணு சேர்ந்துரும் அப்படின்னு நினைச்சிட்டு யாருக்குமே தெரியாம அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அவங்க கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் ரோமியோ அவர் வீட்டுக்கு போயிடுறாரு, ஜூலியட் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. டெய்லி ரோமியோ அந்த பால்கனில போய் ஜூலியட்டை போய் பாக்குறாங்க. அண்ட் போத் ரோமியோ அண்ட் ஜூலியட் பிகம் மேன் அண்ட் வைஃப். ஒரு நாள் ஜூலியட்டோட கசின் வந்து ரோமியோ, அவரோட ஃப்ரெண்ட்ஸ், அவரோட கசின் எல்லாருமே வந்து ரோட்ல மீட் பண்றாரு. அப்ப ஜூலியட்டோட கசின் வந்து பயங்கரமா கோவம் வரும். ஏன்னா அன்னைக்கு பார்ட்டிக்கு இவங்க எல்லாருமே வந்து யாருக்குமே தெரியாம உள்ள வந்துட்டாங்க. ஜூலியட்டோட கசின் வந்து என்ன பண்றாரு, ரோமியோட ஃப்ரெண்டை போய் அட்டாக் பண்றாரு. ஆனா அந்த சண்டையில ஜூலியட்டோட கசின் ரோமியோட ஃப்ரெண்டை வந்து சாவடிச்சிடுறாரு. அந்த கோபத்துல ரோமியோ என்ன பண்றாரு, ஜூலியட்டோட கசினை வந்து சாவடிச்சிடுறாரு. இந்த விஷயம் இந்த ஊரோட ராஜாக்கு போகுது. அந்த ஊரோட ராஜா என்ன பண்றாரு, ரோமியோக்கு வந்து தண்டனை கொடுக்குறாரு. அது என்ன தண்டனை, இந்த ஊரை விட்டு ரோமியோ போயிடணும். இந்த தண்டனையை கேட்டுட்டு ஜூலியட்டுக்கு பயங்கரமா மனசு உடைஞ்சு போயிடும். இந்த டைம்ல தான் ராஜாவோட பையனுக்கு ஜூலியட் மேல வந்து ஒரு ஆசை வரும். ராஜா வந்து ஜூலியட்டோட அப்பா கிட்ட, என் பையனுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஜூலியட்டோட அப்பாவும் இதுக்கு சம்மதிக்கிறாரு. ஜூலியட் உடனே பதறி போய் ஃபாதர் லாரன்ஸ் கிட்ட போறாங்க. ஃபாதர் லாரன்ஸ் சொல்றாரு, இப்ப வந்து உங்க வீட்டுல ரோமியோ வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா உங்க அண்ணனை வந்து சாவடிச்சிட்டா ரோமியோ, அதுல ஒத்துக்க மாட்டாங்க. அதால நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கும், ஆனா உன்னையும் ரோமியோ சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் லாரன்ஸ் சொல்றாரு. ஃபாதர் லாரன்ஸ் என்ன பண்றாருன்னா ஜூலியட்டுக்கு வந்து ஒரு தூக்கு மருந்து கொடுக்குறாரு. இந்த மருந்தை வந்து நீ கல்யாணத்துக்கு முன்னாடி நட்டு போய் இது குடிச்ச உடனே நீ தூங்கிடுவ. ஆனா உங்க வீட்டுல என்ன நினைப்பாங்க, நீ இறந்துட்டத அப்படின்னு நினைப்பாங்க. உன்னை வந்து உன்னோட ஃபேமிலி சிமெண்ட்ரியில போய் தான் வைப்பாங்க. அந்த காலத்துல வந்து புதைக்கலாம் மாட்டாங்க, ஃபேமிலி சிமெண்ட்ரின்னு ஒண்ணு இருக்கும், அதுதான் போய் வைப்பாங்க. ஒன்னு அங்க வச்ச உடனே ரோமியோ வந்து நான் நைட்டு வர சொல்றேன், நீயும் ரோமியோவும் வேற ஏதாச்சும் ஊர்ல போய் வாழுங்க, சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் லாரன்ஸ் வந்து ஐடியா சொல்றாரு. ஜூலியட்டும் அந்த தூக்கு மருந்தை வந்து அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் வந்து குடிக்கிறாங்க. அவங்க தூங்கிடுறாங்க. உடனே எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, ஜூலியட் இறந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவங்கள போய் அந்த சிமெண்ட்ரியில போய் அடக்கம் பண்றாங்க. ஃபாதர் லாரன்ஸ் ரோமியோக்கு மெசேஜ் அனுப்புறாரு, இது மாதிரி வந்து ஜூலியட்டை அழைச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரோமியோக்கு என்ன கிடைக்குதுன்னா, அந்த மெசேஜ் ஜூலியட் இறந்துட்டாங்க அப்படின்னு தான் கிடைக்கும். ஜூலியட்டை பார்க்கறதுக்காக அந்த சிமெண்ட்ரிக்கு வராரு. ஆனா வரும்போது அந்த ராஜாவோட பையனும் வந்து ஜூலியட்டை வந்து ரொம்ப நேசிச்சதால அந்த ராஜாவோட பையனும் சிமெண்ட்ரியில வந்து நிக்கிறான், ஜூலியட்டோட சடலத்துக்கு வந்து மரியாதை செலுத்துறதுக்காக. அப்ப ரோமியோக்கும் அந்த ராஜாவோட பையனுக்கும் ஒரு சண்டை நடக்குது. அதுல ராஜாவோட பையனை வந்து ரோமியோ சாவடிச்சிடுறாரு. கடைசியா ரோமியோ அந்த சிமெண்ட்ரிக்குள்ள போறாரு, ஜூலியட்டை பாக்குறாரு. ஜூலியட் தூங்கிட்டு இருக்க ஜூலியட்டை வந்து அவர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு ஜூலியட் கிட்ட போய் ரோமியோ ஜூலியட்டை கிஸ் பண்றாரு. கிஸ் பண்ணிட்டு அவரு வாங்கிட்டு வந்த அந்த விஷத்தை எடுத்து குடிச்சிடுறாரு ரோமியோ. குடிச்ச உடனே ஜூலியட்டோட காலடியிலே விழுந்து ரோமியோ வந்து இறந்துடுறாரு. கொஞ்சம் நாழி கழிச்சு ஜூலியட் எந்திரிக்கிறாங்க. ஏஞ்சி பார்க்கும்போது ரோமியோ இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு அவங்க வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அதே டைம்ல இந்த ராஜாவோட பையனும் இறந்து கிடக்குறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜூலியட்டுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது.
ஆனா எல்லாத்தோட மேல ரோமியோ இல்லாத அந்த உலகத்துல வந்து ஜூலியட்டால வாழ அவங்களுக்கு பிடிக்கல. அவங்க என்ன பண்றாங்க, அந்த ராஜா பையனோட பக்கத்துல இந்த கத்தி எடுத்து அவங்க குத்திக்கிட்டு ஜூலியட்டும் இறந்துடுறாங்க. இது மாதிரி 3 பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் வந்து ஊர் ஃபுல்லா பரவுது. உடனே ரோமியோட அப்பா, ஜூலியட்டோட அப்பா, அந்த ராஜா எல்லாருமே வந்து இந்த சிமெண்ட்ரிக்கு வராங்க. அந்த ஃபாதர் லாரன்ஸும் வராரு. அங்க வந்துதான் எல்லாருக்குமே இந்த கதை தெரியும். ரோமியோ ஜூலியட்டோட காதல், எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, எல்லா விஷயமும் வந்து ஃபாதர் சொல்றாரு. அப்ப வந்து ஜூலியட்டோட அப்பாவும் ரோமியோட அப்பாவும் வந்து நினைக்கிறாங்க, நம்மளோட ஈகோஸால நம்மளோட பிள்ளைகள் வந்து இறந்துட்டாங்க, நம்ம இதோட நம்ம சண்டையை முடிக்கணும், இதுக்கப்புறம் எந்த உயிரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோமியோட அப்பாவும் ஜூலியட்டோட அப்பாவும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இந்த சீனோட ரோமியோ ஜூலியட் கதை வந்து முடியுது. இந்த ரோமியோ ஜூலியட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷமா ஃபேமஸா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து இந்த கதையை சொன்ன விதம். ஷேக்ஸ்பியர் வந்து இந்த கதையை வந்து அவ்வளோ அற்புதமா சொல்லியிருப்பாரு. இந்த கதை வந்து படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப விறுவிறுப்பா இருக்கும். விறுவிறுப்பு மட்டும் இல்லாம இந்த டிராமாவை பார்த்தவங்க எல்லாருமே வந்து நிறைய சொல்லுவாங்க, ஒருவேளை ரோமியோ வந்து ஜூலியட்டோட கசினை சாவடிக்கலன்னா இவங்க சேர்ந்திருப்பாங்க, ஒருவேளை ஃபாதர் லாரன்ஸோட மெசேஜ் கரெக்டா ரீச் ஆச்சுன்னா ரோமியோ ஜூலியட் வாழ்ந்திருப்பாங்க, ஒருவேளை ஜூலியட் கரெக்டான டைம்ல எழுந்திருந்தாங்கன்னா ரோமியோ ஜூலியட் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமான டைலாக் சொல்லுவாங்க. அதாலதான் இந்த ரோமியோ ஜூலியட் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய டிராமாவா ஷேக்ஸ்பியரோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் கேரக்டர்ஸா வந்து இருக்கிறாங்க. யூஸ்வலா நம்ம ஷேக்ஸ்பியரோட புக்ஸ் வந்து படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதோட சிம்பிளர் வெர்ஷன் வந்து நம்ம படிக்கலாம். நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க வந்து ஷேக்ஸ்பியரோட ஒன் ஆஃப் தி சிம்பிளர் வெர்ஷன் ரிட்டன் பை அலஸ்டர் மெக்கல்லம். இந்த புக்கை படிங்க, படிச்சுட்டு இந்த ரோமியோ ஜூலியட்டை வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் நிறைய புக்ஸ் பத்தி பேசலாம். Until then, keep learning, happy learning. Thank you.